வணக்கம் அன்பு யூசப், நான் உங்கள் சுரேந்தர். டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்சன் இவரை பற்றின அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இவரை பற்றி கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே தெரியும்னு சொல்லலாம். இவருடைய மனைவி வரதட்சணை கொடுமை சம்பந்தமாக இவர் மேலே ஒரு புகார் மனு அளிச்சுக்கிறாங்க. அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திக்குன்னு சொல்லலாம். விவரங்கள் என்னங்கிறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். திருப்பூரில் நடந்த பாலியல் மற்றும் வரதட்சணை கொடுமை காரணமாக பிரதன்யா அப்படிங்கிறவங்க தற்கொலை செஞ்சுட்டாங்க. இந்த மரணம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே சோகத்தை ஏற்படுத்திடுச்சுன்னு சொல்லலாம். இந்த நிலைமையில வரதட்சணை கொடுமை சம்பந்தமான பல வழக்குகள் வெளியே வர தொடங்கியிருக்கு. டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய சுதர்சன் மேல அவருடைய மனைவி ஒரு புகார் மனு அளிச்சுக்கிறாங்க வரதட்சணை கொடுமை காரணமா. அதுக்கு முன்னாடி சுதர்சன் எப்படி டெக் சூப்பர் ஸ்டார் ஆனார்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். தமிழ் டெக் கம்யூனிட்டியில சுதர்சன் மிக முக்கியமான ஒரு நபராக வளர்ந்தார்னு சொல்லலாம். அவருடைய கடின உழைப்பால மிக சிறிய அளவிலிருந்து மிக பிரம்மாண்டமான அளவுக்கு வளர்ந்தார்னே சொல்லலாம். வளர்ச்சி அதிகமாகும் போது பணத்தினுடைய ஆசையும் அதிகமாகுதுன்னு சொல்லலாம். அதன் காரணமா டெக் பாஸ்ல இருந்து வெளியே வர்றார் சுதர்சன். வரும்போது ஒரு குற்றத்தை சுமத்திட்டு வர்றார் டெக் பாஸ் மேல. அதாவது டெக் பாஸ்ல அதிகமான பெய்ட் ரிவ்யூ தான் அதிகமாக நடக்குது. என்னால் ஆர்கானிக்காக வீடியோ பண்ண முடியல. ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளோட தரத்தை பற்றி என்னால் உண்மையாக சொல்ல முடியல அப்படிங்கிற காரணத்தை சொல்லிட்டு வெளியே வர்றாரு சுதர்சன். ஆனால் அதன் பின் தான் ஒவ்வொன்றா தெரியுது, இந்த சுதர்சனுமே பெய்ட் ரிவ்யூக்காக தான் ஓடிக்கிறார் அப்படின்னு. இது சித் ஃப்ரீக்வன்சி மூலமாக எக்ஸ்போஸ் ஆயிருந்தாலும் இதுக்கு காரணம் சுதர்சன் மற்றும் டெக் பாஸோடைய ஓனர்கள் 2 பேர்த்து மேலேயும் தான் சொல்லலாம். 2 பேருமே நம்ம நல்லா இல்லைன்னா எவனும் நல்லா இருக்கக்கூடாதுங்கிற நினைப்பில் இருந்தவங்க. பல விஷயங்களை அவங்கள பற்றினதை அவங்களே வெளிக்கொண்டு வந்தாங்க. இதன் மூலமாக இந்த 2 பேர்த்தினுடைய சேனலுடைய வருமானம் அப்படிங்கிறது கடுமையாக பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். டெக் பாஸை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் டெக் சூப்பர் ஸ்டார் அவ்வளவு ஜொலிக்க முடியலைங்கிறது தான் உண்மை. இந்த நிலைமையில டெக் பாஸ்லேருந்து வெளியே வந்த சுதர்சன் டெக் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு சேனலை உருவாக்குறாரு. அந்த சேனலில் இவர் நினைச்ச அளவுக்கு வருமானங்கிறது குறைஞ்சிருச்சு. என்ன காரணம்னு கேட்டால் இவர் மக்களை ஏமாற்றின காரணமாக அவரால் பெரிய அளவுக்கு அடுத்த ஸ்டெப்பில் அடி எடுத்து வைக்க முடியல. அதன் காரணமாக ரிவ்யூனர்ஸ் நிறைய பிராண்ட் இவங்களை தொடர்பு கொள்றத ரொம்ப குறைச்சிட்டாங்க. அப்போ வருமானமும் ஒரு பக்கம் குறைய ஆரம்பிக்குது. இந்த நிலைமையில் அவர் சொந்தமாக ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறத சொல்லப்படுது. இந்த வீட்டுக்குண்டான செலவுக்காக தன்னுடைய மனைவியை வரதட்சணை வாங்கிட்டு வரும்படி சொல்லி கொடுமைப்படுத்தினார் அப்படிங்கிறத புகார். இங்கே இவருடைய திருமணம் காதல் திருமணங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது கஷ்டப்பட்ட காலத்திலிருந்து கொஞ்சம் மேலே வரும்போது இவர் காதலிச்சு அவருடைய மனைவியை கரம் பிடிச்சிக்கிறார். அவருடைய மனைவி மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் மருத்துவராக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் இவர் கொடுமைப்படுத்தினதா அவருடைய மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளிச்சுக்கிறாங்க. தன்னுடைய பிறந்த வீட்டில் பணம் வாங்கிட்டோன்னு சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு அப்படிங்கிறதா புகாராக இருக்கு. இந்த புகார் வெளியே தெரிய வந்துக்கிற அதே வேளையில் சுதர்சன் தலைமறைவாயிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கக்கூடிய சுதர்சனுக்கு இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் அவருடைய பணத்தாசைன்னு சொல்லலாம். அதன் காரணமாக நிறைய தவறான விஷயங்கள் செய்து அதன் மூலமே தன்னுடைய பெயரை கெடுத்துக்கொண்டார்னு சொல்லலாம். தனியாளாக இருந்து டெக் கம்யூனிட்டியில் மிகப்பெரிய ஆளாக வந்த சுதர்சனால் இப்போ இதையை சமாளிக்க முடியல. காதல் திருமணம் பண்ணிட்ட சுதர்சன் இப்போ அதே மனைவியை பணத்தட்டுப்பாடு காரணமாக வரதட்சணை கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அவர் தலைமறைவாக இருக்கிறதுனால அவர் சைடில் என்ன நியாயம் இருக்குங்கிறது ஒன்றும் தெரியல. இருந்தாலும் சுதர்சனை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே எப்பவுமே தாமலா இருக்கிற தப்ப என்னைக்குமே அவர் உணர்ந்ததும் கிடையாது, ஒத்துக்கிட்டதும் கிடையாது. சுதர்சனை விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இதை பற்றின முழு தகவல் நமக்கு கிடைக்கும். அப்படின்னாலும் சுதர்சன் பணத்தாசையிலிருந்து விலகி தன்னுடைய கடின உழைப்பை மறுபடியும் போட்டார்னா அடிமட்டத்திலிருந்து மேலே வந்தவர் இன்னும் பல உயரங்களை தொட முடியும். அதை விடுத்து இப்படிப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தாம தன்னுடைய கடின உழைப்புல கவனம் செலுத்தி மீண்டும் சாதிக்க வேண்டும் நம்ம நினைக்கிறோம். காலம் பதில் சொல்லும். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.